எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ரசப்பொடி செய்ய போகிறேன். இப்போ அந்த பொடி எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் 1/2 கப்பு தனியா எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அனல் கம்மியாகவே இருக்கட்டும். நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த தனியா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். 1/4 கப்பு சீரகம் சேர்க்குறேன். வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சீரகம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். 1/4 கப்பு மிளகு, நம்ம மிளகும் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். 1/4 கப்பு கடலைப்பருப்பு, நம்ம கடலைப்பருப்பும் வறுபட்டு வச்சு எடுத்துடலாம். 1/4 கப்பு துவரம்பருப்பு, இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம துவரம்பருப்பும் வறுபட்டு வச்சு எடுத்துடலாம். 8 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். காஞ்ச மிளகாயும் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷம் இருக்கட்டும். சூடெல்லாம் ஆறிட்டப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் பெருங்காயம். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா ஆற வச்சு நம்ம பாட்டிலில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிச்சு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, பூண்டு 8 பல்லு பூண்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 தக்காளி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் போல் 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி சேர்க்குறேன். அரைச்சி வச்சு மஞ்சப்பொடி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்க்குறேன். நான் ஒரு லைன் சைஸ் அவ்வளோ புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ரசம் லைட்டாக பபிள்ஸ் எல்லாம் வருது. இப்போ லைட்டாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்முடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரசப்பொடி நல்லா ஆறிச்சு. ஒரு பாட்டில் நம்ம அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.